தெரியுமா? தெரியுமா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்துமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, கிறிஸ்துமஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஊருக்கு மாவு கட்டுறது அது எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாத மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மைதான். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடும்படியாக அவர் பிறந்த நாள் இன்றைக்கு இது. நம்ம அதை நினைவு கூறும்படியாக இந்த நேரத்துல எல்லாரும் கூடி வந்துருக்காங்க. கிறிஸ்துமஸ் சொன்னா என்னன்னு கேட்டேன். கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு. அதாவது வந்து லூக்கா புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 11வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10வது வசனமே வாசிக்கலாம். தேவதூதன் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நல்ல காலம் பிறக்கட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும் சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நைட்டெல்லாம் வந்து சொல்றாங்க உங்களுக்கு இன்னைக்கோட உங்க பிரச்சனை முடிஞ்சிடும், உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நல்ல காலம் இருக்கான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்னா இருக்காது. ஆனா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு மட்டுமா, நாங்க மட்டுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்? நற்செய்தி நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? எல்லா ஜனத்துக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எங்களுக்காக மட்டும் பிறக்கல, இங்க எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறார். நான் நீங்க நினைக்கலாம் அவங்கதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், நம்ம எல்லாம் கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் எங்க பிறந்திருக்கிறாரா? தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. தாவீதின் ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தாவீதின் ஊர் அப்படின்னு சொன்னா யூதேயா தேசத்துல எருசலேம்ல பெத்லெஹேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப எல்லாம் இப்ப உங்களுக்கு குட்டீஸ் எல்லாம் உட்காந்துட்டீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியா உங்கள்கிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ வந்து இந்திய தேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்த கோவில்பட்டி அந்த ஊர்ல இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாருன்னா யூதேயா தேசத்துல எங்க பிறந்தாரு? யூதேயா தேசத்துல எருசலேம் நகரத்துல. ஆமா, எருசலேம் நகரத்துல எங்க பிறந்தாரு அப்படின்னா பெத்லெஹேம் என்னும் ஊர்ல பிறந்தாரு. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி. என்னடா ஏதோ சொல்ல போறாங்க நினைச்சா இன்னைக்கு பிறந்ததுதான் உங்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். நான் பிறந்தது உங்களுக்கு சந்தோஷம். இது யாராலையும் சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பிறந்தா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் சந்தோஷம், அந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா. ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சியா. நாங்க இப்ப மற்ற ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஏதாவது பண்ண மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் வந்துட்டு ஐயோ உங்களுக்கு கிறிஸ்துமஸா, நாங்க வரட்டுமா நீங்க வரட்டுமான்னு எல்லாரும் சந்தோஷமா நம்மளோட வந்து அவங்க வந்து அந்த அன்பை பகிர்றாங்க பாத்தீங்களா? அதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிற நற்செய்தி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னா அதுதான் நமக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம எப்படி உள்ளத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. ஏசப்பா விடுவிக்கிறது பிறந்ததே ஒரு அதிசயம். அவருடைய நாமமே எப்படியா அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்து 6வது வசனத்தை 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிசயமானவர்னு போடுவோம். அவருடைய நாமம் எப்படியா அதிசயமானவர். அவர் எப்படி பிறந்தாரு யாருக்கும் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருங்கிற விஷயத்த யாருக்காவது தெரியுமா? எல்லா வட்டமும் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம கூப்பிடுறோம். சரி, இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு யாராவது சொல்ல முடியுமா? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. எப்படி பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்னு நான் கேட்கல, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எப்படி பிறந்தாருன்னு நான் கேட்கிறேன். மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு, அது உண்மைதான். ஆனா எப்படி பிறந்தாரு அப்படின்னா ஒரு கன்னி மரியாளின் வயிற்றில் கருவாகி உருவானார். இது சாத்தியமா? சாத்தியப்படுமா? ஒரு ஆண் துணையே இல்லாம ஒரு யாராவது ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? யோசித்து பாக்கீங்களா? பிறக்கவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்புதான் பரிசுத்தமானது. கன்னி மரியாள் வயிற்றுனா உடனே கன்னி மரியாள் வந்து ஒரு போட்டோ வச்சு அதுக்கு மாலை போட்டு அப்ப அது மரியாள் வந்து சாமி ஆகுமா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பிறப்பதற்கு மரியாள் வந்து ஒரு கருவிதான். அல்லேலூயா. அவளை வச்சு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு போறீங்கன்னா நீங்க
பொசிஷன் கொடுத்து அது உங்களுக்கு சாத்தியமாகுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? அது சாத்தியமாகாது. அதே போல நம்ம யார் கரெக்டா பிடிச்சுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பிடிச்சுக்கணும். அவர் தான் கன்னி மரியாளும். அப்ப தேவ தூதன் வந்து சொல்றாரு, இப்படி வந்து மரியாளே, லூக்கா புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்க பைபிளை கொஞ்சம் பார்த்து பார்த்தா உங்களுக்கு புரியும். மரியாள்கிட்ட தோன்றி தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள உடனே ஒரு பயம். ஒரு தேவ தூதன் வந்து தோன்றும் பொழுது எல்லாருக்குள்ள ஒரு பயம் வரும்ல. இப்ப அவங்க மரியாள்கிட்ட சொல்லும் போது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னோடனே அவோ ஐயோ நமக்கு என்ன ஆகும்போதோ தெரியல. ஒரு தேவதூதன் சொல்லி வந்து இப்படி வந்து சொல்றாரு. நீங்க ஒரு கனவு கண்டா எப்படி பயப்படுவீங்க? ஒரு மனுஷன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கனவுல சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பயம் வந்துடும். ஆனா அந்த இடத்துல மரியாளுக்கு தோன்றி நீ வந்து குழந்தை பெற போறேன்னு சொன்னா, அப்ப நான் புருஷனையே அறியலையே அப்படின்னு சொல்லி மரியாள் கேட்கிறான். அப்பதான் வந்து யார யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கு. யோசேப்பு அப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யோசேப்பு நியமிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயத்த சொல்றேன். அடுத்த வருஷம் கொஞ்சமாவது அப்சர்வ் பண்ணிட்டு கிறிஸ்துமஸ்ல என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, கிறிஸ்துவை ஏன் நம்ம கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களால அதை வந்து மைண்ட்ல ஏற்ற முடியாதுல்ல. வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க 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 நாங்க வந்து கூட்டம் வைக்கோம் வாங்க. யாருக்காக அந்த கூட்டம் வைக்கும்? வெள்ளிக்கிழமை வைக்கும். நானும் அலமேலக்காவும் இன்னும் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்காகவா நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னா, எங்க தெருவில் உள்ளவங்க எங்க கூட உள்ளவங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றோம். ஆனா யாருக்கு வந்து விருந்தோ அப்படின்னா, விருந்து யாருக்கு போயிடும்? எங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைக்கும் போது நாங்க ஜெபம் பண்ணதான் செய்யறோம். அவரோரு ஆத்மாவுக்கு அவரவர் தான் உத்தரவாதம். அந்த வெள்ளிக்கிழமையில கலந்து கொண்டீங்கன்னா, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்க போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயம் இல்லை. நாங்க வந்து மதத்தை மாத்த சொல்லல, கொஞ்சம் மனசை மாத்த சொல்றோம். அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கீங்க? இவங்க கூட போனா அங்க போகணும், இங்க போனா அப்படி போகணும், இப்படி எதையுமே யாருமே செய்ய வேண்டாம். நீங்க மனசை மட்டும் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்தா போதும். மனசை தான் அவர் கேட்கிறாரு. எனக்கு மாலையை கொண்டு வா, பூவை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நீ எதையுமே கேட்கல. ஏசப்பா கேட்கறது உள்ளத்தை மட்டும் எனக்கு தந்துரு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம தான் அதை கொடுத்துருக்கு என்ன செய்யறோம்? மனசே வரமாட்டேங்குது. அவர் பிறப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப மரியாள் வயிற்றை தோன்றி தேவதூதன் சொல்லும்போது, நான் புருஷனை அறியனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்பதானே நான் வந்து கன்னியா இருக்கேனே, நான் வந்து இப்பதானே எனக்கு பேசியே முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்கிறா. அப்பதான் அவர் சொல்றாரு, உன் வயிற்றுல உருவாகுது ஒரு பரிசுத்த பிள்ளை உருவாக போகுது அப்படின்னு சொல்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா பிறந்த தேவன். எந்த ஒரு ஆணின் துணையும் இல்லாம இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இது நடக்குமா? நடக்கவே நடக்கும். அதுதான் அவருடைய பிறப்பு வந்து அற்புதம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். நீங்க கேட்டுக்கீங்கல்ல, அவர் அதிசயமானவர். எப்படி பிறந்தாருன்னா அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவார். அவருடைய நாமம் 5. முதல்ல அதிசயமானவர், அவருடைய பிறப்பு அதிசயம், அடுத்து ஆலோசனை. உங்களுக்கு எந்த இடத்துல ஆலோசனை வேணும்? இப்போ நீங்க ஒரு காரியத்தை தொடங்குறீங்க, அதை உங்களால முடிக்க முடியல, எதையோ செய்யணும்னு நினைக்கீங்க, அதை செய்ய முடியல. ஆனா அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுறாரு. அன்றைக்கு மந்தை மேய்ச்சி கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியில தேவதூதர் தோன்றி சொல்றாரா, நீங்க வந்து இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு நீங்க ஒரு நட்சத்திரம் வானத்துல இருக்கு, அந்த நட்சத்திரம் காட்டுற பாதையில நீங்க போகும் பொழுது அந்த நட்சத்திரம் எங்க நிற்குதோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாருன்னு அடையாளத்தை வந்து சொல்றாரு. அடையாளத்தை வந்து தேவதூதர் தோன்றி யாருக்கு சொல்றாரு? மேய்ப்பர்களுக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னா மாட்டுத்தொழுவத்துல தான் பிறந்தாரு. அவர் பிறப்பு அதிசயம்னு சொல்லிட்டேன். அவர் எப்படி மாட்டுத்தொழுவத்துல ஏன் பிறக்கணும்? யாருக்காவது தெரியுமா? மாட்டுத்தொழுவத்துல ஏன் பிறக்கணும்? ஏதாவது ஒரு புது கொடுக்க முடியுமா? அவர் மாட்டுத்தொழுவத்துல தான் பிறந்தாரு. சென்னைக்கு போயிட்டீங்க, இந்த வருஷம் வந்துட்டீங்க, அடுத்த வருஷம் எங்க போறீங்க? மைண்ட்ல அப்படியே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மைண்ட்ல அப்படியே பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அவ்வளவுக்கு எனக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமே, உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம். ஏன் அவர் ஐஸ்வர்ய சம்பளமா நடந்துச்சுன்னா நான் கட்டாயமா ஓகே. அல்லேலூயா. எல்லாரும் கேட்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது அதிசயம் எல்லாரும் நினைக்காங்க, நான் அதிசயம் நிறைய எனக்கு நடந்தாதான் அதை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிசயம்
அதிசய வார்த்தை பிறந்தா நான் ஏத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுல நிறைய சீக்ரெட் இருக்கு. அது உங்களுக்கு பொறுமையா ஒரு நாள் நீங்க கலந்துக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அவர் வந்து அதிசயமானவர் சொல்லிட்டேன். அவர் ஏன் எங்க பிறந்தாருன்னு சொன்னேன், மாட்டு துருவத்துல ஏன் பிறந்தாரு அப்படின்னு சொன்னா, முதலாம் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க தெரியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப எடுத்தாங்க, வீடு வீடா வந்து அதுங்கன்னு ஓட்டு போடணும் மக்கள் தொகை கணக்கு. அப்பவுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டதே இயேசு கிறிஸ்து பிறக்க அப்புறம் முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அப்ப எடுத்தாங்களாம். அப்ப எடுக்கும் பொழுது யோசேப்பு என்ன சொல்றாரு வாசிப்பீங்களா? முதலாம் குடிமதிப்பு எழுதணும். முதலாம் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயேசு கிறிஸ்து பிறக்கிற அப்பதான் வந்து அந்த அதாவது வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னு நான் சொல்ல வரேன். மாட்டு தொழுத்துல பிறந்தாருன்னு சொன்னீங்களே, ஏன் பிறந்தாரு? அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் ஏன் மாட்டு தொழுத்துல பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஏன் பிறக்காரு அப்படின்னு சொன்னா, குடிமதிப்பு எழுதணும்னா எல்லாரும் அவரோட சொந்த வீட்டு எழுதணுமா வேண்டாமா? அப்ப எல்லாரும் கணக்கு கொடுக்கணும்ல. எங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் அப்படின்னா கணக்கு கொடுக்கணும். அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்பெல்லாம் ஒரு ஆள் இருந்தாலே 4 பேர் எழுதிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து ஸ்ட்ரிக்டா இத்தனை பேர் இருந்தாதான் இத்தனை பேரை பேரை கொடுத்து அதை எல்லாமே ஒரு குடிமதிப்பு எழுதுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோசேப்பு எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு சொன்னேன்னா யூதேயா தேசத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கேன். ஆனா மரியாள் நியமிக்கப்பட்ட மரியாள் யாரு அப்படின்னு சொன்னா கலிலேயா நாட்டை சேர்ந்தவர். அவள் வந்து கலிலேயாவில நாசரேத்து ஊர்ல இருக்கிறார். அப்ப நம்ம குடிமதிப்பு எழுத போறாங்க, மக்கள் கணக்கு எடுக்க போறாங்கன்னு சொன்ன உடனேயும் தன்னுடைய மனைவி அவளை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டாச்சுல, அப்ப அவள் மனைவி ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவளை எங்க கூட்டு வராங்க அப்படின்னா யூதேய தேசத்துக்கு, அந்த எருசலேமுக்கு கூட்டு வராரு யோசேப்பு. கூட்டு வரும் பொழுது அவளுக்கு வழியில என்ன ஆகுதுன்னா பிரெக்னன்சி பெயின் வந்துடுது அந்த இடத்துல. அதனால அது போய்கிட்ட அப்ப இப்ப மாதிரியே டக்குன்னு போனோம், இங்க போறோம், கார்ல போறோம், டக்குன்னு ஏரோப்ளைன்ல பறந்துருக்கோம் அப்படின்னா அப்ப கிடையாது. ஃபுல்லா நடப்பயணம் தான், ஃபுல்லா நடப்பயிற்சி தான். இப்பதான் நோய் டக்குன்னு வந்துருது. அப்பெல்லாம் அவ்வளவு தூரம் நடந்தாங்க, ஊரா நாடா சுத்துறாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப 2 எட்டு எடுத்து வைக்க போனா நமக்கு கால் வலிக்கு, கை வலிக்கு, எல்லாமே வலிக்கு. அப்ப நடந்து போகும் பொழுது அவளுக்கு பிரசவ வலி வந்ததுனால அந்த இடத்துல அப்பதான் மாட்டு தொழுத்தை அந்த இடத்துல சூஸ் பண்ணாங்க. ஏன் அந்த இடத்துல அந்த எருசலேம் எங்க ஊர் பக்கத்துல வரும் பொழுது மாட்டு தொழுவம் பக்கத்துலதான் பிறந்தாருன்னு சொல்லிட்டேன். அவர் நாமம் அதிசயமானவர். அடுத்து எப்படி சொல்றேன்னா, வயல்வெளியில மந்தை மேய்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தேவதூதன் சொல்றாரு, நீ இந்த இடத்துல ஸ்டார் எந்த இடத்துல போய் நிக்குதோ அங்கதான் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு மந்தை மேய்ப்பவர்களுக்கு தேவதூதன் மறுபடியும் தோன்றி சொல்றாரு, நீங்க போய் பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊர்ல உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே நட்சத்திரம் வந்து நமக்கு அடையாளத்துக்காக வச்சுக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்காக பெரிய சுடரையும் சிறிய சுடரையும், பகலை ஆள பெரிய சுடர், இரவையால சிறிய சுடர், 2 சுடரையும் தேவன் படைச்சார். ஆமென். 2 சுடரையும் பகல் நைட்டு நமக்கு தெரியணும்ல, தெரியணுமா வேண்டாமா? எப்போ பகல் ஆகுது, ஒரே பகலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டே இல்ல, ஒரே பகலா இருந்தா நமக்கு எப்படி ஆகும்? நமக்கு ஒரு மன ரம்மியம் இருக்குமா? இப்ப நம்ம பகல் வேலை செய்யறோம், நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பகல்ல நம்ம வேலை. அப்போ ஒரே பகல் இல்லைன்னா ஒரே நைட்டாவே இருக்கு, 24 மணி நேரம் ஒரே இருட்டாவே இருக்குன்னா நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம் தேவன் நியமிச்சு பகலையால பெரிய சுடரையும் இரவையால சிறிய சுடரையும், அது ஆதியாகமம் புஸ்தகத்துல இருக்கு, எப்படி படைத்தாருன்னு சொல்லி அதுல கொடுத்துருக்கு. அந்த இடத்துல தேவதூதன் சொல்லி மேய்ப்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது, நான் சொல்ற அந்த அடையாளத்துக்கு நேர போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறந்திருக்காரு. அவங்க வயல்வெளியில மந்தையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கே தேவதூதன் தோன்றி அப்படி சொல்றாரு. சொன்ன மாத்திரத்திலே அந்த நட்சத்திரம் எதுக்கு அப்படின்னா நமக்கு அடையாளத்துக்காக தேவன் படைச்சுக்கிறாங்க. இப்ப
இப்ப என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை பார்க்காங்க, நாளை பார்க்காங்க, நிமிஷத்தை பார்க்காங்க, எல்லாம் பார்க்காங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதே. ஆமென். எந்த நாளையும் நம்ம பார்க்க வேண்டாம். ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாம எல்லா நாளும் எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம். ஒரு தொழில் தொடங்க போனா இதுல நல்ல நேரம் இருக்கா? ஆண்டவர் படைத்தது எல்லாமே நல்ல நேரம் தான். நட்சத்திரத்தினால இப்ப இந்த தொழில் செய்யக்கூடாது. யாருங்க சொன்னா? அந்த நட்சத்திரத்துக்கு பிறந்ததுனால அது நினைக்கிட்டு அந்த வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. 4 நட்சத்திரத்தையும் தாண்டி அவர் அடையாள குறிப்புக்காக ஒன்றை படைச்சிருக்கிறாரு. நம்ம அடையாள குறிப்பை விட்டுட்டு அந்த அடையாளத்தை தான் நம்ம பார்க்கிறோம். படைத்தவரை விட்டுருவோம், அந்த அடையாளத்தை நம்ம நோக்குறோம். எதையுமே பார்க்க வேண்டாம். கண்மூடித்தனமா இந்த நேரத்துல இதை செய்ய போறேன். நீங்க ராவு காலத்துல நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பாருங்க, அது நல்லா இருக்கா நல்லா இருக்கா. எல்லாமே நியமிச்சு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கு. ஆனா ஏன் வாழ முடியல? நல்ல நேரம் பக்கம் அது பக்கம் இது பக்கம் ஏன் நம்மளால வாழ முடியல? ஏன் பிரச்சனைகள்? அப்போ 4 நிமிஷத்துல இல்ல. தேவன் படைத்தது எல்லாமே நல்லதுதான். ஆமே. நீங்க அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நேரமோ காலமோ பார்க்காதீங்க. மனசுதான் சொல்லுது. நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே. எல்லா நாளும் தேவன் படைத்த எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். எதுக்குமே நம்மளுடைய நல்ல நேரம் பார்த்து நம்ம கால தாமதம் பண்றதுனால நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் டிலே ஆயிட்டு போகுதே தவிர நமக்கு எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன். அடுத்து அவருக்கு எதையும் செய்ய வல்லமை இருக்கும். ஆமென். அவரால எதையுமே செய்ய முடியும்னு சொல்றாரு. எதையும்னா நீங்க என்ன கேட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் ஒரு நோக்கத்தோட வந்திருப்பீங்க. எல்லாரும் நோக்கத்தோட தான் வந்திருக்கீங்களா? விருப்பத்தோட வந்திருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் எங்களோட செலிப்ரேட் பண்ண வந்தோம், ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சு வந்து அப்படின்னு இல்லை. இந்த நாள்ல அவரால் எதையும் செய்ய முடியும்னு நம்ம நம்பிட்டோம்னா கண்டிப்பா அவரால். அன்னைக்கு 10 குஷ்டரோகி இருந்தாங்களா? 10 குஷ்டரோகி இருந்தாங்களா? ஆனா 10 குஷ்டரோகியும் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். குஷ்டரோகம் வந்தா எவ்வளவு கஷ்டம். அதுல 10 குஷ்டரோகி எனக்கு மனது இறங்குங்கப்பா, என்ன சுகமாக்குங்கப்பான்னு ஏசப்பாட்ட கெஞ்சுறாங்களாம். ஆனா கெஞ்சும் பொழுது ஏசப்பா அந்த இடத்துல நீ போய் உனக்கு ஆசாரியனுக்கு காமி நீ சுகமாயிருவேன்னு சொல்றாங்க. ஆனா போகிற வழியிலே அவருடைய வார்த்தையை அனுப்புனாரு. போகிற வழியிலே அவருக்கு சொஸ்தமானாங்க. போகிற வழியிலே சொஸ்தமானாங்க. ஆனா 10 பேர்ல ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் அவர் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்ல வந்தாங்க. இது லூக்கா புஸ்தகம். நான் சொல்றது எல்லாமே பைபிள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது லூக்கா புஸ்தகத்துல 10 பேர்ல ஒருத்தர். அப்ப அந்த மிச்சம் 9 பேர் எங்கேன்னு கேட்டாரு. நம்ம எல்லாருமே அற்புதத்தை பார்த்துக்கோமா? எல்லாருமே பார்த்துக்கோங்க. எல்லாருமே வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுத்துக்கோமா இல்லையா? இப்ப நான் அடுத்து 2026க்கான வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்க போறேன். வாக்குத்தத்தம் தான் தேவன் பைபிள்ல இருந்து உங்களோடு 2026ல உங்களுக்கு என்ன விதமான ஆசீர்வாதம் வேணுங்கிறத இருக்குங்கிறத ஆண்டவர் வெளிப்படையா உங்களுக்கு சொல்லிடுவாரு. நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி ஏசப்பட்ட மனதை அப்படியே உருக்கத்தோட கேட்டுங்க. எனக்கு என்னோட இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இந்த 2026க்கான வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். போன வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்ததை என் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா வச்சிருக்கலையா? இல்லை எனக்கு புரியல. யாரும் வந்தவங்க யாரும் இல்லையா? போன வருஷம் வாக்குத்தத்தம் ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? போன வருஷம்னா சரியா கூட நம்ம செலிப்ரேட் பண்ணவும் முடியல. நாங்க ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டோம். எதுவுமே நம்ம யாரையுமே கண்டுக்கவும் முடியல, எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. ஆனா வருஷம் தொடங்கின ஆரம்பத்துல கொஞ்சம் இவங்களுக்கு பாரமா இருந்தா, ஆனா ஆண்டவர் சொன்னார் இந்த வருஷம் முடியல உனக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே போல உங்க வாழ்க்கையிலேயே அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம். 10 குஷ்டரோகியும் சுகமானாங்கள, ஒருத்தர் மட்டும் நன்றி அறிதல் உள்ளவரோட இருந்தாங்க. நம்மளும் நன்றி அறிதல்னா ஆண்டவர் தேவன் ரொம்ப விரும்புறாரு. அவனாவது வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு. அடுத்து 4வது நித்திய பிதா. ஆமே. நித்திய பிதா அப்படின்னு சொன்னா இப்ப எங்களுக்கு அவர் தேவன். ஆமே. இப்ப எங்க பிள்ளைகளுக்கும் அவர் தான் தேவன். அடுத்து பின்வரும் பிள்ளைகளுக்கும் அவங்க தான் தேவன். இன்னும் எத்தனை தலைமுறைகள் எங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி